Hi guys, welcome to our channel. Maths-கான ratio and proportion பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைப் 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்காதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த டைப் 4 வந்து பாருங்கள், ஓகேவா? டைப் 4ல் இப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் சதவீதம் ரிலேட்டடாக வந்து ரேசியோ அண்ட் ப்ரொபோசலில் கேட்டிருப்பாங்க. அதாவது தமிழில் விகிதம் மற்றும் விகித சமம் அல்லது விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பர்சன்டேஜ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க, ஓகேவா? அப்போது நம்ம பர்சன்டேஜ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸையும் அந்த பர்சன்டேஜ் ரிலேட்டடாக சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஓகேவா? இப்போ சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைப் 4க்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் விகிதம் 4:5. முதல் எண் 20% அதிகரிக்கப்படுகிறது, இரண்டாம் எண் 20% குறைக்கப்படுகிறது. அப்படின்னா புதிய எண்களின் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க நல்லா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி தான் இரு எண்களோட விகிதம் 4:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல முதல் எண் 20% அதிகரிக்கப்படுகிறது. இப்ப இரு எண்கள் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? A:B = 4:5. இது நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால நான் இப்படி சொல்லி எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண். அப்போ இதுதானே முதல் எண், இதுதானே ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது இரண்டாம் எண், இது செகண்ட் இருக்கு, ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு என்ன பண்ணுது? முதல் எண்ணில் 20% அதிகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% அதிகரிக்கப்படுது, இரண்டாம் எண்ணில் இருந்து 20% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 4:5 அப்படின்னு இருக்கு. நாம வெறுமனே இந்த 4:5 எடுத்துக்கிட்டு 20% அதிகரிக்கப்படுது, 20% குறைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ 4 கூட 20 வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 24 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்தது குறைக்கப்படுகிறதுனா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். 5ல இருந்து 20 குறைச்சிங்க அப்படின்னா, இல்லை 20ல இருந்து 5 குறைச்சிங்க அப்படின்னா அப்படி வரவே வராது, ஓகேவா? வேல்யூ ரொம்ப கம்மியா போகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்திருந்தாலே இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டா 10 வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4:5 அப்படின்னு இருக்கா, அப்போ அதை 40, 50 அப்படின்னு சொல்லி மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இதை மாத்திட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 அப்படிங்கிறத 40 அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறோம், 5 அப்படிங்கிறத 50 சொல்லி மாத்திக்கிறோம், ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்க பெர்சன்டேஜ்ல கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால, ஓகேவா? இப்போ பாருங்க, இது முதல் எண், இது இரண்டாம் எண். இப்ப கொடுத்திருக்க ரூல் எடுத்து எழுதுங்க. முதல் எண் என்ன பண்றாங்க? 20% அதிகரிக்கப்படுகிறது, ஓகேவா? அடுத்தது இரண்டாம் எண்ணில் என்ன பண்றாங்க? 20% குறைக்கப்படுகிறது. இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ், ஓகேவா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இப்ப நாம வெறும் அப்படியே 20% அதிகரிக்கப்படுகிறது, 20% குறைக்கப்படுகிறதுனா அப்படியே போட முடியுமா? போட முடியாது. அப்போ 40ல் 20% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அந்த 20%க்கான வேல்யூ வரும் இல்லையா, அதை நம்மளால பிளஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 50க்கு 20% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் குறைக்கப்படுகிறது போது என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ கொண்டு வந்து மைனஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 40%க்கு 40க்கு 20% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ எப்படி எழுதுவோம்? 40க்கு கண்டுபிடிக்கிறோமா இன்ட்டு சதவீதம்னா 20% அப்படின்னு இருக்கு, அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்க, இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு? கேன்சல் ஆகும். இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிறது. அப்போ 4 × 2 என்னன்னு கிடைக்கும்? 8 அப்படின்னு கிடைக்கும். இது 40ல் 20% அப்படிங்கிறது 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா? இது 40க்கு 20% அப்படின்னா 8 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது வந்துட்டு பாருங்க, 50ல் 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ அது எப்படி வரும்? 50க்கு கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ? 20, அப்போ டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிறது. அப்போ 5 × 2 என்னன்னு கிடைக்கும்? 10 அப்படின்னு கிடைக்கும். இது 50க்கான 20%க்கான வேல்யூ. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண் அப்படிங்கிறதுல இருந்து 20% அதிகரிக்கப்படுகிறது, இரண்டாம் எண் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்? 50 எடுத்துக்கிட்டோம். இதுல இருந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னாங்க? 20% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ நாம் இப்போதான் சம்முக்கு வரப்போகிறோம். என்ன சொல்லியிருந்தாங்க? அதிகரிக்கப்படுகிறதுனா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு முதல் எண் என்னது? 40. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க? 20% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 20%க்கான வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சது? 8 அப்படின்னு கிடைச்சது. அப்போ 40 + 8 என்னது? 48, ஓகேவா? அடுத்தது இரண்டாம் எண் என்ன? 50.
இதில் என்ன சொல்லியிருந்தாங்க 20% குறைக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த 50க்கான 20% நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் 10ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 50 - 10 என்ன 40. ஓகேவா? ஆனால் கொஸ்டின்ல இது மட்டும் கேட்கல, என்னன்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி புதிய எண்கள் கிடைக்குது அப்படின்னா இதோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இதை அப்படியே எடுத்து ரேசியோவில் எழுதுங்க. 48:40 அப்படின்னு சொல்லி வருமா? இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ணலாம். அப்படியே ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுங்க. 2 2 4 4 2 8. அடுத்து இதை கேன்சல் பண்ணீங்க 2 2 4 0க்கு 0. திரும்ப வந்துட்டு பாருங்க கேன்சல் பண்ண முடியுமான்னு. கேன்சல் பண்ண முடியும். 1 2 2 4 2 2 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 10 2 20. திரும்ப கேன்சல் பண்ணலாமா? 2 6 2 12 5 2 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கு. அப்போ புதிய எண்களோட விகிதம் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 6:5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி 4th டைப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே அந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை அதாவது 4 5 இருக்கலாம், 2 3 இருக்கலாம், இப்படி எப்படி இருந்தாலும் அதையுமே வந்துட்டு 0 ஆட் பண்ணி இந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க முதல் எண் அப்படிங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ இதுதான் முதல் எண். இதை நம்ம எப்படி மாற்றினோம் 40ன்னு மாற்றினோம். இரண்டாம் எண் அப்படிங்கிறது என்ன இருக்குது 5. இதை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டோம் 50 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? அந்த முதல் எண்ணில் 20% அதிகரிக்கப்படுகிறது, இரண்டாம் எண்ணில் 20% குறைக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. நாம் அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. 40ல் 20% என்னன்னு தெரிஞ்சாலும் 50ல் 20% என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதிகரிக்கவும் குறைக்கவும் முடியும். ஓகேவா? அப்போ 40ல் 20% அப்படிங்கிறது 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 50ல் 20% அப்படிங்கிறது 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதிகரிக்குதுன்னா என்ன பண்ணும் ப்ளஸ் பண்ணும். அப்போ 40 கூட 8 ப்ளஸ் பண்ணும் 48 அப்படின்னு கிடைச்சது. அடுத்தது குறையுதுன்னா என்ன பண்ணும் மைனஸ் பண்ணும். அப்போ 50ல் கூட 10 மைனஸ் பண்ணும் 40 அப்படின்னு கிடைச்சது. கொஸ்டின்ல விகிதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ விகிதத்துல எழுதி கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது 6:5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி 6:5 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி சம் வந்து அப்படி அப்ரோச் பண்ணுங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். கைஸ் செகண்ட் சம் பாருங்க. இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஏபிசியின் வருமான விகிதம் 2:3:5. சம்பள உயர்வுகள் 15%, 10% மற்றும் 20% எனில் புதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் மாடலே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு பாருங்க ஏபிசியோட வருமானம் அப்படின்னு இருக்கு. அந்த விகிதம் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 2:3:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ அதுல எவ்வளவு உயர்வுகள் இருக்கு 15%. அப்ப 15% அப்படிங்கிறது ஏவுக்கானது. ஓகேவா? இது 15%. அடுத்தது வந்துட்டு பாருங்க 10%, இது பிக்கானது. அப்போ 3ல. அடுத்தது 20%, இது சிக்கானது. ஓகேவா? இது உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏ பி சிக்கு எவ்வளவு உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போ ஏபிசினா என்னது? இது ஏ, இது பி, இது சி. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொன்னேன், நம்மளுக்கு சதவீதம் ரிலேட்டடாக தான் இந்த டைப் 4 ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே 0 ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது இந்த 2 3 5 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்? 2 அப்படிங்கிறது 20 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்தது 3 அப்படிங்கிறது 30 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்தது 5 அப்படிங்கிறது 50 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நாமளே அசீம் பண்ணி நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 0வா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க 15% உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன நம்ம எடுக்கணும் 20%, அதாவது 20ல் என்ன உயர்கிறது 15% உயர்கிறது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க 30ல் 10% உயர்கிறது. 30 அப்படிங்கிறது என்னது பி. ஓகேவா? 10% உயர்கிறது. அடுத்தது தேர்டா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5 அப்படிங்கிறத 50ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுல எவ்வளவு உயர்கிறது 20%. ஓகேவா? இப்போ பாருங்க இது ஏ, இது பி, இது சி. அந்த 2ங்கிறத 20ஆ சேஞ்ச் பண்ணும், 3ங்கிறத 30ஆ சேஞ்ச் பண்ணும், 5ங்கிறத 50ஆ சேஞ்ச் பண்ணும். அப்போ 20ல் 15% உயர்கிறது, 30ல் 10% உயர்கிறது, 50ல் 20% உயர்கிறது. அப்போ இப்படியே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரியே தான். அப்போ ஃபர்ஸ்ட் 20ல் 15% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அப்போ 20 கண்டுபிடிக்கிறோம்னா இன்ட்டு அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ 15% என்ன, 15/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். கேன்சல் ஆகும். 0க்கு 0 கேன்சல் ஆகும். 1 2 2, 5 2 10 அப்படின்னு கேன்சல் ஆகும். 1 5 5, 3 5 15 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 20ல் 15% அப்படிங்கிறது என்னன்னு கிடைச்சிருக்கு, 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, 30ல் 10% என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ 30 இன்ட்டு சதவீதம்னா என்னது, 10/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோமா? இப்போ இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. அப்போ 30ல் 10% அப்படிங்கிறதும் 3 அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்துட்டு பாருங்க, 50ல் 20% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 50ல் கண்டுபிடிக்கிறதுனால 50 இன்ட்டு 20%னா 20/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோமா? இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 50ல் 20% அப்படிங்கிறது 10. 5 இன்ட்டு 2 என்னது, 10. 10ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகரிக்கப்படுகிறதுனா என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 கூட 3 ப்ளஸ் பண்ணுமா? அப்போ 23 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, 30 கூட 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்னன்னு கிடைக்கும், 33 அப்படின்னு கிடைக்கும். எல்லாமே அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நம்ம ப்ளஸ் தான் பண்ணணும். 50 கூட 10 ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 60 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கவனிங்க, நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணி என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 23 ஈஸ்ட்டு விகிதத்தில் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது 33 அப்படின்னு கிடச்சிது, ஈஸ்ட்டு 60 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. ஓகேவா? விகிதத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா 23 33 அப்படின்னு இருக்குது. 60 மட்டும் தான் ரெண்டாவது வாய்ப்பால் வகுப்படுற மாதிரி இருக்குது. இது 2 வகுப்படுற மாதிரி இல்லை. ஸோ இதை எதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் சி 23:33:60. ஒரு டைம் கவனிங்க, ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவுமே அதே மாதிரி இருக்குது. ஆனால் சம்பளத்தில் கேட்டிருக்காங்க. நாம் டைப் 4நாவே என்ன சொல்லியிருக்கோம், எல்லாமே பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. சதவீதம், அதாவது உயர்கிறது குறைகிறது, இப்படி எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாலுமே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸையும் வந்துட்டு 0 ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 அப்படிங்கிறத 20 அப்படின்னு எடுத்தோம், 3 அப்படிங்கிறத 30ன்னு எடுத்துக்கிட்டோம், 5 அப்படிங்கிறத 50 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே வந்து 15% உயர்கிறதுனா நம்மளால டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த 2 அப்படிங்கிறது 20ன்னு சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ 20க்கு 15% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதை எடுத்து நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அடுத்தது 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதில் 10% கண்டுபிடிக்கும் போது ஒரு வேல்யூ வரும். அடுத்தது 50 அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டோம். அதில் 20% அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் 20% என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச ஒரு வேல்யூ வரும். அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ எடுத்து அதிகரிக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ 3க்குமே அதிகரிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்ம அசீம் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அது கூட ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அது விகிதத்தில் கேட்டிருக்கும் போது ரேஷியோவா எடுத்துக்கோங்க. அது கேன்சல் ஆனா பாருங்க, கேன்சல் ஆகல அப்படின்னா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? கைஸ், மூணாவது சம் பாருங்க. ஒரு எண்ணின் 40% மற்றொரு எண்ணின் 2/3 பங்கிற்கு சமம். இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, இங்கேயும் 2 எண் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 40%, அந்த எண் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்னது, மற்றொரு எண், அது வந்து மற்றொரு எண்ணின் 2/3 பங்கிற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது x:y. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ x:y என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம எடுத்து கரெக்டாக எழுதிட்டோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு எண்ணின் 40%, அந்த ஃபர்ஸ்ட் எண்ணை நம்ம என்னென்னு எடுத்தோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம். இதோட 40% அப்படி என்ன அப்படின்னா இன்ட்டு 40. ஓகேவா? அப்போ 40% அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மற்றொரு எண்ணோட
2/3 பங்குக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய மீனிங். ஓகேவா, இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக சம் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வேணும், ரேஷியோவில் வேணும். இதுதான் நம்மளுக்கான ஒர்க்கு. ஓகேவா, இப்போ நம்ம போட்டுடலாமா. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணும். அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் இன்ட்டு இங்கே 40% அப்படி இருக்கா. சதவீதம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோமா. ஸோ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 2/3 அப்படின்னு சொல்லி இந்த இதை எடுத்து நம்ம எழுதியாச்சு. ஓகேவா, அந்த சதவீதம் அப்படின்னு இருந்ததை நம்ம டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ அப்படிங்கிறதான் தேவை. ஸோ இந்த எக்ஸ் இங்கேயே இருக்கட்டும், இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எப்படி வரும், மல்டிப்ளைல இருக்க ஒய் டிவைடட்ல வருமா. அப்ப x by y அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு பாருங்க, அதே மாதிரி இந்த x இந்த பக்கம் இருக்கு, y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்ப 40/100 அப்படிங்கறது என்ன பண்ணணும், இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப எப்படி மாறும், x by y ஈக்குவல் டு 2/3 அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த பக்கத்திலே இருக்கு. ஸோ 2/3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 40/100 அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும், அப்படி இன்வர்ஸ்ல தலைகீழ மாறுமா, 100/40 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இப்படி சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதுல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, கண்டிப்பா கேன்சல் ஆகும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, i2 10 2 2 4 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகிரும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, x by y ஈக்குவல் டு மேலே 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது, கீழே 3 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த x by y அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, a is to b அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், a by b அப்படின்னு சொல்லி எழுதலான்னு நான் முதையே சொல்லியிருப்பேன். அப்போது இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது, x by y அப்படின்னு இருக்குது. அந்த x by y நம்ம எப்படி எழுதலாம், x is to y அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அப்போது இந்த 5/3 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 5:3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, அவங்க நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க, விகிதத்தில் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இப்படி ஒருவேளை எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படி கேட்டிருந்தாலும் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3. நம்மளுக்கு ரேஷியோவில் விகிதத்தில் கேட்டிருந்ததுனால x is to y ஈக்குவல் டு 5:3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இதுதான் ஆன்சர். அப்போ பாருங்க எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு, ஆப்ஷன் ஏ 5:3 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே கைஸ், ஃபோர்த் சம் பாருங்க. இந்த டைப்கான ஃபைனல் சம், ஒரு குறிப்பிட்ட தொகை ஏ மற்றும் பிக்கு 9:8 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. ஏவின் பங்கு 4500 எனில் மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிக்கும்போது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்க்கு 2 மெத்தட் இருக்குது. நான் அந்த 2 மெத்தடுமே சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. அதை என்ன பண்றாங்க, ஏ மற்றும் பிக்கு 9:8 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு மீனிங் என்ன, ஏ இஸ் டு பி அப்படிங்கிறது 9:8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா, பிரிக்கப்படுகிறது. இதில் ஏவோட பங்கு, இது ஏ இது பி. ஓகேவா, ஏவோட பங்கு என்னது, 4500. இதில் பியோட பங்கு நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னே தெரியாது. ஸோ இதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த தொகைனா என்ன, ஏவோட பங்கு என்ன அப்படிங்கிறதும் பியோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு மொத்த தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதில் பியோட பங்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஓகேவா, அப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 9 இது ஏவா, இது எவ்வளோ, 4500. அடுத்தது பிக்கு வந்து என்னென்ன ரேஷியோவில் இருக்குது, 8 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பியோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம், ஏவையும் பியும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, அதனால் இப்படி எடுத்து போடுறோம். இப்போ பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 × x 8 × 4500 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 9 × x ஈக்குவல் டு 8 × 4500 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா, நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க இந்த பக்கம். எக்ஸ் ஈக்குவல் டு 8 × 4500 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லி வருமா. இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். ஒரு 9 9. இங்கே வந்துட்டு பாருங்க, 9 4 36 அப்படின்னு சொல்லி வரும். 5 9 என்னது, 45. அப்போது 5 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுது. 45 அடிக்கிறோம். அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேவா, அப்படியே வந்துடும்.
அடுத்தது வந்துட்டு பாருங்க 8 × 500 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ 8ஐயும் 500ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 8 5 என்னது 40. அப்போ போடுங்க, எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு, ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ 4000. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்? பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். பியோட பங்கு 4000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? மொத்த தொகை a + b. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஏவோட பங்கு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க? 4500 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பியோட பங்கு நம்ம இப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4000 4000 8000 வரும். அப்போ இங்கே ஒரு 500 சேர்த்து இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 8500 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ மொத்த தொகை நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 8500 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் போடலாம். பியோட பங்கு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த தொகை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போடுற மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஏவோட பங்கு அப்படிங்கிறது 9 அப்படின்னு இருக்கு, பியோட பங்கு 8 அப்படின்னு சொல்லி தானே இருக்கு. இப்போ 9:8 அப்படின்னு இருக்கு. ஏவுக்கு 9 பங்குங்கிறது 4500, பிக்கு 8 பங்கு அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோம்? நம்மளுக்கு 4000 அப்படின்னு கிடைச்சிருக்கா? இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை தானே கேட்டிருக்காங்க. அப்போ இது ஏபியோட ரேசியோ தானே. அப்போ இது மொத்த பங்கு அப்படின்னா இதை ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயே நம்ம ஆட் பண்ணிட்டு போய் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இதுதான் ஈஸியான மெத்தடு. இப்போ 9 8 கூட்டுங்க, கூட்டினா 17 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பாருங்க, போட்டால் உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு பாருங்க, ஏவோட பங்குன 9க்கு 4500. இது கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. நம்மள மொத்த தொகை கேட்டிருக்காங்களா? அப்போ அந்த ஏவையும் பியையும் ஆட் பண்ணாதானே நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அதை இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே போட போகிறோம். 9 8 ஆட் பண்ண என்னன்னு கிடைச்சது? 17 அப்படின்னு கிடைச்சது. இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இது தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? அதே போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 × x அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 17 × 4500 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? நம்மளுக்கு தேவையான எக்ஸோட வேல்யூ. அப்போ வந்துட்டு பாருங்க, எக்ஸை இந்த பக்கமாகவே வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸை இங்கேயே வச்சுக்கிட்டு 17 × 4500 இந்த பெருக்கல்ல இருக்க 9 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? வகுத்தல்ல மாறும். அப்போ அதே மாதிரி தான், ஒரு 9 9 5 9 45 அப்படின்னு வரும், 0க்கு 0. அப்போ 17 × 500 என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும் 8500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஸ்ட்ரெயிட்டாக டோட்டல் வேல்யூவே கண்டுபிடிச்சாச்சு, மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது. அங்கே என்ன பண்ணோம்? பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு ஏ கூட பியோட வேல்யூவை ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் பாருங்க, என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி 8500 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடல் முடிஞ்ச உடனே இதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே நைட் அன்னைக்கு நடக்கும். இதுக்கான கொஸ்டினை வந்துட்டு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன் நைட்டு 7 o'clock மேலே. ஸோ நீங்கள் ரெடியாக எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.